ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? பேட்டா பராக். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு அஜித் குமார் இன்றைக்கி அவர் ஊருக்கு போகிறாரு. 2 வருஷம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2.25 வருஷம் ஆகிடுச்சு. ஊருக்கு போகிற எக்ஸிட் ஆகிட்டு கிளம்புறாரு. அவருக்கு மேரேஜ்னால கிளம்புறாரு. ரிட்டர்ன் வர மாட்டார். ரிட்டர்ன் மேரேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு அபுதாபி போகிறோம் பிளான் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு கிளம்பி அவர் நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்க்குறேன். நான் வரும்போது நாங்களாம் ஒன்றா தான் வந்தோம். எனக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தார். நான் வரும்போது நான் டிசம்பரில் வந்தால் அவர் ஆகஸ்ட்டில் வந்தாருங்க. நான் வரும்போது எனக்கு யாருமே தெரியாது. அவன் தான் என் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானான். இன்றைக்கி என்னை விட்டு போயிட்டான். அவங்க முடிஞ்சிச்சு. அவன் போய் மேரேஜ் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படியே போட்டோம். எல்லோரும் ஒரு நாள் இருந்தால் எல்லாம் போகிறவங்க தான் போயிட்டோம். அதனால் உங்களுக்கு போய் நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ண போகிறோம். பார்ப்போம், அந்த வீடியோ பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. பேக் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ ஒரு பேக்கு, ஹேண்ட் லக்கேஜ் இது பேக் பண்ணிட்டுருக்காரு. எல்லாம் இது வச்சிட்டேன்னா அது வச்சிட்டேன்னா அப்பாப்பா எவ்வளோ கேள்வி கேட்குறான். இவர் தான் அந்த அஜித் குமார், என் ஃப்ரெண்டு, என்னோடய முதல் ஃப்ரெண்டு. ஃபாரினில் இங்கே இவர் தான். அதுக்கப்புறம் பேக்லாம் எடுத்துகிட்டு மேலேருந்து 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி போகிறோம். நான் இன்னொருத்தர் ரங்கோத்தமன், அவர் பாண்டிச்சேரி போயிடுறவர். எல்லாம் எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறோம். போய்ட்டு டாக்ஸி பிடிச்சோம். 70 ரூபா கேட்டான் டாக்ஸிக்கு. 50 ரூபாய்க்கு பேரம் பேசி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். டாக்ஸிக்கு சாப்பிட்றோன்னு போயிட்டு போகும்போது பாரா லாஸ்ட்டாக பார்த்துக்கோ, ஊரை பார்த்துக்கோ சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு அப்படியே ஃபீலிங்காக என்னென்ன பேசுமோ பேசிக்கிட்டு அப்படியே போகிறான். அவனும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டான்ல. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டும் வந்துச்சு. இதுதான் சவுதி கிங் அப்துல் அஜீஸ் ஏர்போர்ட். நல்லா பெரிய ஏர்போர்ட்டு. நல்லா கண்ணாடியிலே செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்க்க கண்ணாடி தான், ஃபுல் கண்ணாடி தான். இப்போ உலகத்துலேயே பெரிய பெரிய ஏர்போர்ட்டில் லிஸ்ட் எடுத்தால் இந்த ஏர்போர்ட்டு ஒன்று வரும். கண்டிப்பாக பெஸ்ட் ஆஃப் 3 இல்லை 4, 5 வந்துடும். பெரிய ஏர்போர்ட்டு, நல்லா சூப்பராக ஏர்போர்ட் பார்க்க. எப்படி தான் கேட்டுறாங்களோ, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க தெரியல. சூப்பராக ஏர்போர்ட் நல்லாயிருக்கும் பார்க்க. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நின்று இறங்கி அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வண்டி போய் நிற்க போகுது. நாங்கள் இறங்க வேண்டிய இடத்துல நிற்க போகுது. இறங்குறோம். இறங்கி அந்த லக்கேஜில் அந்த ட்ராலியில் பேக்லாம் வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு உள்ளே போகிறோம். பார்த்துக்கிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ணு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவனும் கொஞ்சம் மனசில் ஃபீலிங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். நான் ஊருக்கு போகிறேன், கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி சந்தோஷம் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக போகிறாரு. அதை மைண்டில் தோண்டிட்டே இருந்துச்சிங்கன்னா கிஃப்ட் பண்ணணும் நானும் என் ஃப்ரெண்டு யோசிச்சுக்கிறோம். என்னடா பண்ணலாம், என்ன கிஃப்ட் பண்ணால் மைண்ட்லேயே நாங்கள் போய் நைஸாக பேசிட்டுக்கிறோம். அங்கே ஒருத்தர் அந்த ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு இல்லை, ஆன் தி வே பேசஞ்சர். அவரும் சென்னைக்கு தான் போகிறவர். ஸோ ஜம்ஜம் வாட்டர் சவுதியில் ஃபேமஸாக அதோட வாங்கி கையில் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போவோம். நல்ல தண்ணி இது முஸ்லீம் முக்கியமான தண்ணி. முஸ்லீம்களுக்குலாம் இது முக்கியமான தண்ணி, சாமி தண்ணி மாதிரி வாங்கிட்டு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.